ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபேஸை பார்க்குறது ரொம்பவே டல்லாக இருக்குது. நம்மளும் ஃபேஸ் பேக் போட்டு ஒரு வாரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் போடலான்னு பார்த்தா டைமே இல்லை. ஸோ அடுத்து ஒரு ஐடியா வந்துச்சு, நம்மளுடைய சிட்டிங் ரொட்டீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹேர் பேண்ட் போட்டுட்டு அடுத்து சிம்பிளாக சிட்டிங் ரொட்டீனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இயற்கையான காய்ச்சாத பால் எடுத்துகிட்டு அது நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா ரிசல்ட் கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்க்ரப்பர். அது ஸ்க்ரப்பருக்கு நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, டாக்டர் ராக்ஷனில் ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கினேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்ல ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் வந்து ரிலீவ் ஆகுது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இதை வாங்கி வச்சு யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை ஃபேஸில் போட்டுட்டு நம்ம இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். இது ரொம்பவே முக்கியம். நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணணும். அவ்வளோதான். நம்மளோட கையில், கழுத்தில், முகத்துலலாம் போட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ணணும். அது வாஷ் பண்ண பிறகு ஃபேஸ் நல்லா கிளியராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காய்ச்சாத பால் எடுத்துகிட்டு அது கூடவே முல்தானி மெட்டி சேர்க்குறேன். இப்போ இது ஒரு ஃபேஸ் பேக் கூட நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்கின் இன்னுமே ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிவிட்டு அந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு சிம்பிள் ஃபேஸ் பேக் தான். இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சாத பாலில் கலந்து போடும்போது ஸ்கின் இன்னுமே பிரைட் ஆகும். ஸோ இதை போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில், கையில், கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தாக்கா நல்ல ஒரு பிரைட்னிங் இருந்துச்சு. 10 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் கிடச்சிச்சு. நம்ம நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு தேவையான நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.